கேச்சஸ் வின்ஸ் யூ மேட்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்தியா இன்றைய போட்டியில் வெற்றி பெறதுக்கு நிச்சயமாக எல்லா கேட்சையும் பிடிக்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்குது. இந்த நிலையில் இந்த போட்டி குறித்து பேசுவதற்காக நம்மோடு விவி கிரி முன்னாள் கிரிக்கெட் வீரர் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம், டாக்டர் கிரி பேசுகிறேன். இந்தியா 3வது முறையாக வேர்ல்ட் கப் ஃபைனலுக்கு போயிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு ஸ்ட்ராங் டீம், தொடர்ந்து அவங்களும் ஃபைனல்ஸ்க்கு ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்க்கு போயிட்டுருக்காங்க. இந்த போட்டி எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க சார்? நான் மற்றவங்க மாதிரி இந்தியா வின் பண்ணணும்லாம் சொல்ல மாட்டேன். பெட்டர் டீம் வில் வின். ஒன் செகண்ட் சுனில் கவாஸ்கர் கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர், இந்தியன் கிரிக்கெட்டர். அவர் சொல்லியிருக்காரு, இந்தியா வின் பண்ணிச்சுன்னா நான் இந்த லேடிஸோடு சேர்ந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதனால் டெஃபினட்டாக இந்தியா நல்லா வின் பண்ணணுன்ட்டு எல்லாம் ப்ரே பண்ணுறாங்க. பட் அதில் நிறையா ஷார்ட் ஃபால்ஸ் இருக்குது. இந்தியாவோட போலிங் அட்டாக் வெரி வீக். எஸ்பெஷலி இவங்க ஆஃப் ஸ்பின்னர்ஸ் சரி கிடையாது. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, டவுன் த லெக் நிறையா போடுறாங்க. அவங்க வெரி ஸ்ட்ராங் அந்த லெக் சைட். அவங்க பவுண்டரி 6 அடிச்சுட்டே இருக்காங்க அவங்க. அதனால் இவங்க ஆஃப் ஸ்பின்னர் விளையாடுறதுக்கு பதிலாக லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான் விளையாடணும். ஸோ டீம் செலெக்ஷன் ப்ராப்பராக இருக்கணும், கேப்டன்சி ஒழுங்காக பண்ணணும், ஃபீல்ட் பிளேசிங்லாம் நல்லா பண்ணணும். பேட்டிங் பற்றி கவலை இல்லை, ஏன்னா பேட்டிங் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது அண்டு நல்லா ஃபார்மில் இருக்காங்க எல்லோரும். அதனால் பெஸ்ட்டு. ஸோ இவன் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் தான் விளாடணும். போலிங் எடுத்துகிட்டு டாஸை வின் பண்ணி போலிங் எடுத்துகிட்டு அவங்கள பேட்டிங் விட்டுட்டு அப்புறம் இவங்க சேஸ் பண்ணணும். அதுதான் பெட்டராக இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, நிச்சயமாக இன்றைக்கி மும்பையை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறோம், இன்று காலையிலேருந்தே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மழை பெஞ்சிட்டு இருக்க டைம்ஸில் டாஸ் வின் பண்ணுற டீம் எல்லாருமே பேட்டிங் எடுப்பாங்க. இப்போது இந்தியா பொறுத்த வரைக்கும் நவி மும்பையில் 4th மேட்ச் இந்த டோர்னமெண்ட்லேயே விளையாடுறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளையாடுறாங்க. அது ஒரு அட்வான்டேஜாக இருக்காதா இந்தியன் டீமுக்கு இந்த கிரவுண்டு? மழை பெஞ்சதுனாக்கா போலிங் தான் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா பேட்டிங் அதுக்கேற்ற மாதிரி விளையாடுறது ஈஸி. இருக்கிற டைமை பார்த்துட்டு டக்வர்த் லூயிஸ் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு விக்கெட் லூஸ் பண்ணாமல் விளையாடுறது ஈஸி. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிட்டாக்கா இவங்களுக்கு ஹெல்ப் இல்லை, அது சவுத் ஆஃப்ரிக்கா கையில் இருக்கும். அதனால் அது மழை பெஞ்சதுன்னா எப்போவுமே சேஸ் பண்ணுறது பெட்டர். செகண்ட் ரிசர்வ் டேன்னு ஒன்று இருக்குது. ஸோ வாஷ் அவுட் ஆனால் கூட இன்னொரு நாள் இந்த ஃபைனல்ஸ் நடக்கும் நாளைக்கு. அதனால் இது ரொம்ப எதிர்பார்க்க வேணாம், மழையை பற்றி கவலைப்பட வேணாம். அண்டு எனக்கு என்னென்னாக்கா டிசிப்ளினோட நல்ல பர்ஃபெக்ட் பேட்டிங்கு அண்ட் டிசிப்ளின் போலிங் அண்ட் ப்ராப்பர் கேப்டன்சி பண்ணாக்கா நம்ம வின் பண்ண சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறோம் இந்த சீரீஸ் முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா நிறைய சேஞ்சஸ் அவங்க பண்ணியிருந்தாங்க. ஜெமிமா ராட்ரிகஸ் லாஸ்ட் டைமில் ஜெமிமா ராட்ரிகஸ் நம்பர் 3ல் விளையாட வச்சுருக்காங்க. இந்த சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மேட்ச் எப்படி விளையாடணும்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன், இந்த கேப்டன்சி அண்ட் பிளானிங் கொஞ்சம் சரியாக இல்லை. ஏன்னா இவங்க 2 ஆஃப் ஸ்பின்னர் 3 ஆஃப் ஸ்பின்னர் விளையாடினாங்க. அதுவே ஃபெயிலியர். அதனால தான் 3 மேட்ச் நம்ம உதப்பட்டோம். அது காரணம் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப மோசமாக போலிங் போட்டாங்க. லெக் சைடில் 6 அடிச்சுருந்தாங்க அவங்க. ஏன்னா ஷார்ட் பவுண்ட்ரி. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, கேப்டன்சி அண்ட் பிளானிங் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வின் பண்ண முடியும். பிகாஸ் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க ரிவர்ஸ் ஸ்வீப் நல்லா அடிப்பாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபீல்ட் செட் பண்ணணும். டீப் ஸ்கொயர் லெக் வச்சு அதே மாதிரி டீப் பாயிண்ட் வச்சுக்கணும் நம்ம. ஏன்னா அவங்க எவ்ரி ஆல்டர்னேட் பால் ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கிறாங்க. அவங்க நல்லா ரிவர்ஸ் ஸ்வீப் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன்ஸ் மாதிரி கிடையாது. தே பிளே பெட்டர் ரிவர்ஸ் ஸ்வீப் தேன் ரெகுலர் ஸ்வீப். அதனால் கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி எல்லாமே திங்க் டேங்கோட கையில் இருக்குது. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவுடைய கேப்டன் லாரா உல்வர்ட் ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. செமிஃபைனல்ஸில் ஒரு 169 அடிச்சிருந்தாங்க. இந்த டோர்னமெண்ட்டோட டாப் ஸ்கோரர். அவங்க எந்த இடத்துலலாம் கஷ்டப்படுறாங்க, குறிப்பாக ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் ஸ்பின் பவுலிங் போட்டப்போ அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்குறாங்க. இந்தியன் டீமில் சரானி ஒரு நல்ல ஸ்பின்னராக இருக்காங்க. அந்த பேட்டில் எப்படி இருக்கும் சார்? அவங்க ஸ்ரீ தான் பெஸ்ட்டு ஸ்பின்னர் இந்தியன் டீமில், பெஸ்ட்டு போலரே சொல்லலாம். அந்த ஸ்ரீ ஷரானி தான் பெஸ்ட்டு. அதே மாதிரி இவங்க ஆஃப் ஸ்பின்னர்ஸ் நிறைய ரன் கொடுக்குறாங்க. திருப்பி நான் அதை சொல்கிறதுக்கு காரணம், நம்ம 3 மேட்ச் உதப்பட்டதுக்கு காரணம் புவர் போலிங் தான் அண்ட் புவர் ஃபீல்ட் செட்டிங். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ணி மேட்ச் அப்ரோச் பண்ணணும். இல்லைனாக்கா கஷ்டம். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வெரி குட் சைட் அண்ட் ப்ரொஃபஷ்னல் சைட் அண்ட் கோச்சிங் நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க. அண்ட் ஆல்சோ பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் அவங்கள பீட் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ இவங்க பிளான் பண்ணி அவங்களோட வீக் பாயிண்ட் அட்டாக் பண்ணால் சான்ஸ் இருக்குது. அது பெரிய பிளேயர்ஸை கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கணும். சுனில் கவாஸ்கர் மாதிரி பெரிய பிளேயர்ஸை கன்சல்ட் பண்ணாக்க அவங்க சொல்லுவாங்க எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு.
ஸோ அதுதான் என்னோட வருத்தம். ஓகே, இந்த மேட்சுக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தானா, ஹர்மன்பிரீத் கௌர் 2 பேருடைய பேட்டிங் மேலே ஹெவி ரிலையன்ஸ் இருக்குது. இந்த டோர்னமெண்ட்டில் அவங்க எப்படி விளையாடிருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்க சார்? சரி, போன டோர்னமெண்ட்டில் சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியாவை இந்தியா பீட் பண்ணது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் விக்டரி இன் த வேர்ல்ட் கிரிக்கெட். அண்ட் உமன்ஸில் கேட்கவே போனால் அது மாதிரி விக்டரி பண்ணதே கிடையாது. ஈவன் மென்ஸ் கிரிக்கெட்டே கம்பேர் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு சேஸ் பண்ணி ஒரு ஆங்கர் ஒரு லேடி பேட் உமன் வந்து அவங்க நின்று மேட்ச் வின் பண்ணி கொடுத்தது பெரிய விஷயம். அதில் டோட்டல் கான்ட்ரிபியூஷன் நல்லா இருந்தது. கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங் ரொம்ப நல்லா ஆடினாங்க அந்த மேட்ச்சு. அவங்க இப்போ லக்கு இல்லை, அந்த கேட்ச் சூப்பர் கேட்ச் பிடிச்சிட்டாங்க, இல்லைனா அவங்களே இருந்து வின் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்க டாமினேட் பண்ணாங்க ஒரு டயத்தில். ஆஸ்திரேலியா வந்து ஆடி போயிட்டாங்க. அதனால் தே ஸ்டார்டட் ட்ராப்பிங் கேட்சஸ், தே ஸ்டார்டட் bowling வைட், நோ பால் எல்லாம் போட்டாங்க. அதாவது ஒரு கிராக்ட் அண்டர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆஸ்திரேலியன் டீம் வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து ஹர்மன்பிரீத் கேப்டனோட பேட்டிங் தான். அடுத்தது வந்து அஃப்கோர்ஸ் ஜமைமா வந்து சூப்பர் ஆங்கர் ரோல் பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அதில் ஐ வில் கிவ் ஃபுல் கிரெடிட் டு ரிச்சா கோஷ். அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சமயத்தில் 3 6 3 6 அடித்து ஆக்சிலேட் பண்ணி டார்கெட்டை கிட்ட கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். எக்ஸலென்ட் விக்டரி ஃபார் இந்தியன் டீம். பவுலிங்ல அவங்க சொதப்பிட்டாங்க. இந்தியாவோட பேட்டிங் வந்து நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. பவுலிங்ல என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணோம் சார்? இப்போ நீங்க சரானி ஒரு நல்லா இருக்கு, அதனால பேட் ரைட் நான் சொல்லிட்டேனே, இந்த ஆஃப் ஸ்பின்னர்ஸை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். தீப்தி ஒருத்தர் தான் வச்சுக்கணும் ஆஃப் ஸ்பின்னர், மற்ற ஆஃப் ஸ்பின்னர்லாம் ட்ராப் பண்ணிடணும். ஸோ தே ஷுட் பிளே ராதா அண்ட் ஸ்ரீ சரணி. அவங்க 2 பேரும் மெயின் ஸ்பின்னராக வச்சுக்கணும். ப்ளஸ் மீடியம் பேசர் அமன்ஜோத் வந்து இட்ஸ் அ குட் ஆல்ரவுண்டர், அவங்கள வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து கேர்ஃபுல்லாக யார் வந்து மிஸ்டேக் பண்ணாமல் bowling போடுவாங்களோ டிசிப்ளினோட அந்த மாதிரி செலக்ட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக கொடுத்துடணும். நான் ஃபீல்டு இப்படி செட் பண்ணுறேன், இந்த மாதிரி போடு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. லைன் அண்ட் லெங்க்த்தில் டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் வின்னிங் திஸ் ஃபைனல்ஸ். ஓகே, இந்த வேர்ல்ட் கப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீம் தான் அதிக கேட்சஸை ட்ராப் பண்ணியிருக்காங்க. நம்ம நிறைய டெவலப் பண்ணுறோம், இருந்தாலும் ஃபீல்டிங்கில் தொடர்ந்து இந்தியா சொதப்புறது ஏன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு வந்து கோச்சிங் ஸ்டாஃபை தான் கேட்கணும். ஏன்னா அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதில்ல ஃபீல்டிங்க்கு. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டிங்கோ bowling பண்ணிவிட்டு அவங்கள அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிடுறாங்க. ஃபீல்டிங்கை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பேட்டிங் bowling பண்ணணும். ஆனால் ஃபீல்டிங் பேட்டிங் வந்து முன்னதுக்கு இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்கு. முன்ன ரொம்ப மோசமாக இருக்கும். நானும் 20 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். இன்ஃபேக்ட் கிரிக்கெட் ஸ்டார்ட் ஆனது எனக்கு தெரியும் 1974-75 ஸ்டார்ட் ஆச்சு. அப்போவே எனக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னாக்கா ஃபீல்டிங் முதல்ல ரொம்ப மோசமாக இருந்தது, அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இப்போ பரவாயில்ல. ஆனால் கம்பேர் டு ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா நம்ம வந்து ஃபீல்டிங் வெரி புவர். நிச்சயமாக சார், இந்தியா வந்து தொடர்ந்து இந்த உலகக்கோப்பையிலேயே பார்த்தா வந்து தொடர்ந்து அவங்களுக்கு ஏற்பட்ட தடைகள்லேருந்து மீண்டு வந்து இறுதி போட்டிக்கு முன்னேறிக்கிறாங்க. நவி மும்பையில் தொடர்ந்து மழை பெய்து வரும் காரணமாக போட்டியில் டாஸ் அரை மணி நேரம் தள்ளி போயிருக்கு. 3 மணிக்கு டாஸ் போடப்பட்டு 3:30க்கு போட்டி தொடங்கப்படும் என்று தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மற்ற செய்திகளுக்காக இணைந்திருங்கள் புதிய தலைவரோடு.